வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்ப்போம். அந்த போருடைய தன்மை என்ன, அதில் என்ன மாதிரியான வெற்றியை யார் பெற்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது ஆப்கானிஸ்தான் சைட்லேருந்து இன்னும் சில வீடியோஸ் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட காலில் விழுந்து கதறி அழக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கி பாகிஸ்தானுடைய வீரர்கள் அப்படின்றவங்க இன்றைக்கி இருக்காங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை ஒரு சிறு லெவலான யுத்தம் நடக்குது. இப்போ பாகிஸ்தானுடைய ப்ரோபகண்டா மீடியா இவங்க ஐஎஸ்பிஆர் என்னென்னு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெர்மல் இமேஜஸை பேஸ் பண்ணி இரவு நேரத்தில் தாக்குதல் நடத்தின மாதிரி, தாலிபான்களுடைய சில டேங்குகளை தாக்கின மாதிரிலாம் வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்காங்க. முதல் முறையாக இப்போ ஒரு கன்ஃபார்ம்டான நியூஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் ட்ரோன் தாக்குதலையும் துல்லியமாக நடத்தியிருக்காங்க. பர்ஃபெக்டான தாக்குதல், எந்த இடம், எந்த நேரத்தில், டைம் ஸ்டாம்ப்பு, அதோடைய தாக்கம் என்ன, பிஃபோர் ஆஃப்டர் எல்லாத்தையுமே ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா என்ன பண்ணாங்களோ அதே மாதிரியான எவிடன்சஸை இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ஆப்கானோடைய ஒரு விமானப்படை தாக்குதலுமே நடத்தப்பட்டிருக்கு. இது இன்னும் கன்ஃபார்ம்ட் ஆகலை, பட் அந்த விமானங்களுடைய காணொலிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது, காட்சிகள் பார்க்க முடியுது. ஸோ விமானப்படையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க, ட்ரோன் தாக்குதலையும் பாகிஸ்தான் மேலே நடத்தியிருக்காங்க. அப்படின்னா இப்போ பாகிஸ்தான் தொலைக்காட்சி விவாதங்களில் என்ன வருதுன்னா, அமீர்கான் முத்தாக்கி ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்துட்டு போன பிறகு தான் ஆப்கானிஸ்தானுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரோனெல்லாம் ஆப்கானிஸ்தான்கிட்ட கிடையவே கிடையாது, இது முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை இந்தியா கொடுத்துருக்கு, அதை வச்சு தான் நம்மளை தாக்கியிருக்காங்க. செகண்டு, விமானங்களை இயக்கக்கூடிய அளவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு அறிவு கிடையாது, அதையும் இந்தியா தான் ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவுடைய முன்னாள் விமானப்படை பைலட்டுகள்லாம் கூட ஈடுபட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாலாவது, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தாலிபான் நமக்கு எதிரி, இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. 30 வருடமாக தாலிபான்களுக்கு நம்ம எல்லாம் பண்ணோம், ஆப்கானியர்கள் நமக்கு எதிரி அப்படின்ட்டு. ஸோ ஈரான் போன முறை இவங்க மேலே தாக்குதல் நடத்தினாங்க, ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க. அதன் பிறகு நாங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்குவோம், அதெல்லாம் சரியாக போயிடும்னு சொல்லிட்டு இவங்க பதிலுக்கு ஆளே இல்லாத இடத்துல ஈரானில் குண்டு போட்டு நாங்கள் சால்வ் ஆகிட்டோம் அப்படின்னாங்க. அதன் பிறகு இந்தியா பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடந்துச்சு. இந்தியா இவங்களுக்கு என்றைக்குமே எதிரி. இந்தியா அவங்களுடைய அந்த எதிர்ப்பில் தான் அந்த நாடே இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போ மூன்றாவது, இவங்களுடைய இரும்பு சகோதரர்கள் சொல்லப்பட்ட, இஸ்லாமிய சகோதரர்கள்னு சொல்லப்பட்ட ஆப்கானிஸ்தான் இன்றைக்கி அவங்களுக்கு எதிரி. இப்போது இந்த 4 நாட்கள் நடந்தது சில முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா, முத்தாக்கி இந்தியாவுக்கு வராரு. இப்போ இந்தியாவில் அவர் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்து நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பிரதமரை சந்திக்கல, அது அடுத்த விசிட்டில் வரும்னு நினைக்கிறேன். வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்தார். அவங்களுடைய சித்தாந்தம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய தியோபந்தி சித்தாந்தத்துலேருந்து அவங்க வராங்க. அங்கே அவர் போனார். ஆயிரக்கணக்கான நம்மளுடைய இஸ்லாமிய மக்கள் அவருக்கு ஒரு பெரும் வரவேற்பு கொடுத்ததை பார்த்தோம். அவருக்கு கௌரவமாக அந்த தலைப்பாகை கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். அங்கே பேசின பிறகு மீண்டும் அவர் டெல்லி வராரு, ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறாரு. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்க வேண்டியது என்னென்னா, 20 வருடம் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் உள்ளே இருந்தாங்க, தாலிபான்களுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அமெரிக்காவில் அந்த டைமில் இருந்த 4 முக்கியமான அதிபர்கள், ஒபாமாலேருந்து புஷ்ல ஆரம்பித்து எல்லாருமே சொன்னது, இவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை நம்ம செலவு பண்ணுறோம், அதை ஆப்கானில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுத்து தான் நம்ம சரி பண்ணணும், அதாவது போய் இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட மினரல்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அந்த இடத்துல முதல் முறையாக கனிம வளங்கள் இருக்குது ஆப்கானிஸ்தானில், குறிப்பாக காப்பர், மிகப்பெரிய காப்பர் ரிசர்வ் ஆப்கானிஸ்தானில் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சது சோவியத்தால் ஒரு பொட்டு மண்ணை கூட எடுக்க முடியல. அதன் பிறகு 20 வருடம் அமெரிக்காவால் ஒரு டிராப் கனிம வளத்தை அங்கேருந்து எடுக்க முடியல. தாலிபான்கள் வந்த பிறகு உடனடியாக போய் அங்கே ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா. 2028 இன்னி வரைக்கும் அவங்களாலையும் 1 கிராம் காப்பரை கூடிய ஒரு கனிம வளத்தை அங்கே எடுக்க முடியல. ஆனால் முத்தாக்கி இங்கே வரும்போது இங்கே இப்போ அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசும்போது, எங்களுடைய மினரல்ஸை எடுக்கணும், அதற்கு உண்டான பார்ட்னர்ஷிப்பை வரணும், இந்தியாவுடைய நிறுவனங்கள் வரணும், இந்தியா நம்ம கூட்டு சேர்ந்து அதை தொழிலை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கிளியர் கட்டாக இந்தியாவை ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னராக அவங்க பார்க்குறாங்க அப்படின்றது தெளிவாகுது. ரெண்டாவது, இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, எங்ககிட்ட மிலிட்ரி பேஸ் வேணுமா, வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வரீங்களா, உள்ளே இருக்கணுமா, அதை
சூட்டு போட்டுக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்க, மிலிட்ரி யூனிஃபார்மில் வந்தீங்கன்னா இங்கே பப்பு வேகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா அவங்கள எப்படி நடத்தணுமோ, அந்த பஸ்தூனி ப்ரைடுன்றது எந்த அளவுக்கு முக்கியம் அவங்களுக்குன்றது நமக்கு தெரியும். கல்ச்சரல் ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்குது. இந்தியா அப்படின்றது ஒரு ரொம்ப நட்பு நாடு, நேசிக்கப்படக்கூடிய நாடு அப்படின்றது அவங்க மக்களுடையது 87%. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீமை உருவாக்கினதே இந்தியா தான். கிரிக்கெட்டில் மிகப்பெரிய அளவுக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு அவங்க மக்களுக்கு கிரேஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் கிரிக்கெட்டில் அவங்க ஹோம் டீம்னு விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு அவங்ககிட்ட கிரிக்கெட் கிரவுண்ட் கிடையாது, இந்தியாவில் தான் விளையாடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு $3 பில்லியன் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு 20 வருடமாக பொறுமையாக இருந்து நம்ம பில்டு பண்ண ரேப்போ நம்மளுடைய ஃபாரின் பாலிசி தான் இன்றைக்கி அவங்கள இந்தியர்களை நீங்கள் வாங்க எங்கே நீங்கள் கனிம வளங்களை எடுத்து நம்ம தொழில் தொடங்குவோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வச்சுருக்குது. இதே சூசகமாக கொஞ்சம் சூழ்ச்சியாக போன சைனாவோ இல்லை இராணுவ தோணியில் போன சோவியத்தோ மிகப்பெரிய படைபலத்திற்கு போன அமெரிக்காவுக்கோ அது கிடைக்கல. இது ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இது ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் ஜியோ பொலிட்டிக்ஸில். ரெண்டாவது, இன்றைக்கி பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய நிலைமை, அசீம் முனீருக்கு இன்றைக்கி 4 ஃப்ரண்ட்டை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு 2650 ரஃபாக ஒரு 2600 கிலோமீட்டர்ஸ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர். இப்போ இந்த இடத்துல ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒன்றாவது ஒரு பார்டர் போஸ்ட் இருந்தாகணும். நீங்கள் அந்த எல்லையை ஃபுல்லாக பதட்டம் ஆகிடுச்சு, நாளைக்கு எப்போ வேணால் யுத்தம் வரும் அப்படின்னா நீங்கள் 5 கிலோமீட்டருக்கு ஒரு போஸ்ட்டாவது வேணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ரஃபாக ஒரு கணக்கு போட்டிங்கன்னா அவங்களுடைய இராணுவத்தோடைய 2 கோர் அப்படின்றது கம்ப்ளீட்டாக அங்கே டிப்ளாய் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 துருப்புகள். நாளைக்கு ஆப்கானிஸ்தான் அவங்க எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் எல்லா இடத்துலையுமே பார்டர் க்ளோஸ் ஆகலை. ஸோ தாலிபான்களுக்கு அங்கே லோக்கலில் என்ன சண்டை போடுறதுன்னு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு, தாலிபான்களுடைய அட்வான்டேஜ் அவங்க எங்கே அந்த வீரர்கள் சொந்த ஊர் இருக்கோ அந்த கிராமத்தில் தான் அவங்க பணிபுரிவாங்க. தாலிபான்களுக்கு சண்டை போகிறதெல்லாம் புதுசு கிடையாது, இன்றைக்கி எடுத்து புதுசு கிடையாது. இன்னொரு பக்கம் இந்தியா பார்டரோட மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. சர்க்கிளில் பில்டப் இருக்குது. ஒரு 760 கிலோமீட்டர் எல்ஓசி இருக்குது. இங்கேயுமே ஒரு பெரிய பார்டர் இருக்குது. மூணாவது, இப்போ அவங்க போய் சீண்டி விட்ட தெரிக்கி லெபெக். இந்த தெரிக்கி லெபெக் அப்படின்றது இவங்களுடைய ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டான ஒரு ஆர்கனைசேஷன். அது கணிசமான அளவுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ராவல்பிண்டிலையும் லாகூர்லேயும் 2 முக்கியமான நகரங்கள். இப்போ அவங்க மேலே துப்பாக்கி சூடு நடத்தி இது வரைக்கும் 500 பேருக்கும் அதிகமாக கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள் வருது. ரெண்டாவது, தெரிக்கி லெபெக் பாகிஸ்தான் மேலே டிஜேபி மேலே இவங்க டிஎல்பி மேலே இது போட்டிருக்காங்க, டெரரிசம் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. ஸோ பல பேர் அவங்க ஜெயிலில் போவாங்க, இன்றைக்கி மரண தண்டனை எல்லாம் கொடுப்பாங்கன்றது தெரியும். ஸோ உள்ள அவங்கள கிராக் டவுன் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி அவங்களுக்கு அசீம் முனீருக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிஓஜேகே பாகிஸ்தானுங்கிறப்ப ஜம்மு காஷ்மீரில் இதனால் வரை நடத்தப்படாத போராட்டமாக நடந்துச்சு. அவரோட ஃபுல் காணொலிகள் நம்ம போட்டிருந்தோம். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கையில் காலில் விழுந்து ஒரு தற்காலிகமாக ஒரு அமைதின்ற இடத்துல இவங்க திரும்ப வந்திருக்காங்க. நான்காவது பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான். அது ஏற்கனவே பாதி மாவட்டங்கள் அவங்க கண்ட்ரோல்லே கிடையாது. பலுச்சிஸ்தான் அவங்களுடைய போராளிகளை இவங்க கொண்டு போய் அமெரிக்காவில் தீவிரவாதிகள்னு அந்த முத்திரை குத்தி டிக்ளேர் பண்ணிட்டு வந்த பிறகும் மிகப்பெரிய லெவலில் அங்கே எந்த விதமான மாற்றமும் ஏற்படலை. அடுத்தது கைபர் பக்துன்குவாவில் தெரிக்கி தாலிபான் பாகிஸ்தான் இவங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வாங்கின அடிக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கணிசமான அளவுக்கு இப்போ கைபர் பக்துன்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையுமே இவங்களுக்கு பெரிய அளவுக்கு கண்ட்ரோல் இல்லை. அக்ரெசிவான ஒரு இன்சர்ஜென்சி அங்கேயுமே போயிட்டுருக்கு. இதில் என்னென்னா ஆப்கானிஸ்தானுக்கு இவ்வளோ பெரிய இராணுவம் கிடையாது பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கிற அளவுக்கு. பட் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இந்த 2 மிலிட்டன்ட் அமைப்புகளுக்குமே ஃபுல் ஸ்ட்ரென்த்து கிடையாது. அப்போது இவங்க 4 சைடுமே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக தெரிக்கி லெபெக் பாகிஸ்தான் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்பு ஃபுல்லாக கிரவுண்டில் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் எதிரியாக டிக்ளேர் பண்ணியாச்சு. ஏற்கனவே உங்களுக்கு ஜென்ம எதிரி இந்தியா. ஈரானோடைய சுமூகமான உறவு எதுவுமே கிடையாது. பலுச்சிஸ்தானில் ஒரு இன்சர்ஜென்சி, கைபர் பக்துன்குவாவில் ஒரு இன்சர்ஜென்சி, பிஓஜேகேயில் மக்கள் போராட்டம், சிந்தில் தண்ணீர் பிரச்சனை. இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குது, இல்லை ஒரு கூட்டணியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே. பொலிட்டிக்கல் சிஸ்டம் இதை விட டேஞ்சரஸாக இருக்குது. அரசியல் சாசனத்தை தங்கள் இஷ்டத்துக்கு மாற்றியாச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு பேரலாக இன்னொரு கோர்ட்டை கொண்டு வந்தாச்சு. ஒரே ஒரு மக்கள் ஆதரவு பெற்ற தலைவராக கூடிய இம்ரான்கானை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாச்சு. அந்த கட்சியை தடை செய்தாச்சு. இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இப்போ காங்கிரஸும் பிஜேபியும் சேர்ந்து கூட்டணி வச்சு இந்தியாவில் ஒரு ஆட்சி வச்சு எதிர்கட்சி இல்லாமல் இருந்தால் நாடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி இவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி ஒரு ஃபேக்காக ஒரு தேர்தலை வச்சு ஏதோ ஒரு 4 கட்சியை கூட்டு வச்சு இப்போ ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய காலில் விழுந்தாச்சு. இவங்களுடைய ஃபவுண்டிங் ஃபாதர் சோகால் ஜின்னா அவர்களுடைய அந்த பாலிசி பாலஸ்தீன் ஆதரவுலேருந்து அதுலேருந்தும் மாறியாச்சு. கனிம வளங்களை எடுத்துகிட்டு போய் விற்க போகிறோன்னு சொல்லி அமெரிக்காவில் போய் சூட்கேஸ் எடுத்து போட்டு கொடுத்தது. ஷபாஸ் ஷெரீஃப் போய் அந்த ஈஜிப்டில் போய் உங்களை பார்த்து நான் சல்யூட் அடிக்கிறேன்னு சொல்லி ஒரு நாட்டோடைய பிரதமர் இன்னொரு நாட்டோடைய அதிபருக்கு போய் சல்யூட் அடிக்கிற காமெடியெலாம் இங்கே தான் நம்ம பார்க்க முடியுது. கம்ப்ளீட்டாக இவங்க வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான எல்லா இடத்துலையுமே போயிட்டுருக்காங்க. இப்போது அசீம் முனீருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன? இந்தியாவுடைய ஃப்ரண்ட்டில் ஒரு டிஃபென்சிவாக மினிமம் இராணுவத்தை வச்சுட்டு அந்த பக்கம் தாலிபான்களோட சண்டை போடக்கூடியது. இப்போ அதுக்கு ஆயுதங்கள் தேவை. அவங்க இராணுவத்தை ரீடிப்ளாய் பண்ணாங்கன்னா தாலிபான் புஷ் பண்ண முடியும், பட் தாலிபான்களை அழிக்க முடியாது. ஒருவேளை அந்த இடத்துல டிஃபென்சிவ் போஸ்டர் வைக்கிறோம் அப்படின்ற போது நாளைக்கு சர்க்ரீக்கில் இருக்குது ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஏதாவது ஒரு ஃப்ரண்ட்டை தான் இவங்களால் இது பண்ண முடியும். தெருக்கி லெபெக் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லெபெக் பார்ட்டியை லோக்கல் அவங்க துணை இராணுவம் ரேஞ்சர்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். பட் எப்படி பார்த்தாலும் 4 சைடும் ஒரே நேரத்தில் இன்டர்னலாக 2 இன்சர்ஜென்சி, ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன், எக்ஸ்டர்னலாக 2 எதிரி நாடுகள். அது 2 எதிரி நாடுகளும் ரொம்ப நட்பு நாடுகள், இந்தியா ஆப்கானிஸ்தான். ஸோ இவங்களுடைய ரெசிபி ஃபார் கொலாப்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய 2 முக்கியமான இது நல்லது அப்படின்னு நம்ம பார்த்தா கூட 2 முக்கியமான ஆபத்து இருக்குது. இந்த நாட்டோடைய சர்வைவல் அப்படின்னு வரும்பொழுது இது எழுதி வச்சுக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் பஹல்காம் மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்தி இந்தியாவை சீண்டி விட்டு அப்புறம் இந்தியா மீண்டும் அவங்கள தாக்கணும் அப்படின்ற போது அந்த மக்கள் எல்லாருமே அந்த இந்து எதிர்ப்பு இந்தியா எதிர்ப்புன்றதில் ஒன்றுபட்டு நிற்பாங்க. ஸோ ஒரு மாதிரியான இவங்க சம்பவம் ஒன்று இந்தியாவுக்குள்ளே செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. 2வது, இப்போது அந்த ஃப்ரண்ட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒருவேளை இந்த ஃப்ரண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா நாடு காலி. ஸோ இவங்க அடுத்த முறை அப்படின்றது இந்தியா எங்கள் மேலே எந்த விதமான தாக்குதல் நடத்தினாலும் நாங்கள் வந்து அணு ஆயுதத்தை தாக்குவோம்னு சொல்லி இனி அணு ஆயுதத்தோட த்ரெஷோல்டே மாற்றக்கூடியது. இப்போது எங்களுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வரும்போது நாங்கள் அணு ஆயுதத்தை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்தியா எங்களை வந்து தாக்கினாலே நாங்கள் அணு ஆயுதத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இவங்க நம்பிட்டு இருக்கிறது அமெரிக்காவை மட்டும்தான். சைனா இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எதையுமே ரசிக்கலை. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எங்கேயுமே சைனா பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் பேசவே இல்லை. சிந்தூரப்போ பேசினாங்களே தவிர அதுக்கப்புறம் அவங்க பேசவே இல்லை. ஸோ சைனாவும் இத்தனை கோடி பணத்தை அவங்க உள்ளே போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்தியா சைனாவுடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இல்லாத காஷ்மீருக்கு என்ன தீர்வு வேணும் அப்படின்றது இந்தியாவும் சைனாவும் பேசக்கூடிய சூழ்நிலை கிட்டத்தட்ட இப்போ வந்துருச்சு. ஸோ இது ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனை நோக்கி போயிட்டுருக்கு. தெருக்கி லெபெக் பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிலீஜியஸ் ஃபெனாட்டிக்ஸ். அவங்களுக்கு வந்து எந்த இதுவுமே கிடையாது. நவாஸ் ஷெரீஃபையும் தூக்கி போட்டிருக்காங்க. இம்ரான்கான் முழு ஆதரவோடு வந்து இம்ரான்கானையும் தூக்கி போட்டிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய ஒரு இதுவாக இருக்கார், ரஷ்யா போனார் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களுக்காக தூக்கி போட்டாங்க. ஸோ அசீம் முனீரோ இல்லை அவங்களுக்கு வந்து ஷபாஸ் ஷெரீஃபோ விஷயமே கிடையாது. அவங்களுக்கு அவங்க ஐடியாலஜி தான் மேட்டர். அந்த ஐடியாலஜியில் கோர் இஷ்யூ வந்து காசா. ஓகே, இப்போ காசாவில் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் என்னென்னா பாகிஸ்தானுடைய ஒரு 5000 பேர் இராணுவ வீரர்கள் அங்கே இருக்கணும், அமைதியை என்ஷூர் பண்ணணும், ஹமாஸை கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் கிடையாது. பட் ஒருவேளை இவங்க வந்து அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க போனாங்க அப்படின்னா அங்கேயுமே இவங்களுக்கு அடி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, இஸ்ரேல் பிரதமரோட நீங்கள் கை குலுக்கிட்டீங்க, அந்த ஃபோட்டோ சமூக வலைத்தளத்தில் வந்துருச்சு. நீங்கள் வந்து பாலஸ்தீன் மக்களை முதுகில் குத்திட்டீங்கன்ற லேபிளை வந்து தெளிவாக உங்கள் முதுகில் விழுந்துருச்சு. ஸோ ஒருவேளை அந்த சைடு இப்போ இஸ்ரேலும் காசாக்கும் அமைதி ஏற்பட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது மைலேஜ் கிடைக்குமானா அதுவும் கிடையாது. இப்போ அந்த அமைதியை வந்து ஊசலாடிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் ரெசிபி ஃபார் டிசாஸ்டர் நோக்கி இப்போ பாகிஸ்தான் போயிட்டுருக்கு. இந்தியா ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இந்தியாவுடைய பார்டர்ஸ் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணப்படணும். அதே மாதிரி ஒரு இன்டர்னல் அலைன்மெண்ட் இந்த அரசாங்கம் உள்ளே கொண்டு வராங்க. இந்த ஒரு ஜனநாயக நாடு, எல்லா மாநில அரசுகள் சம்மந்தப்பட்ட எல்லார்ட்டையும் பேசணும். பேசி அந்த இதை கொண்டு வரும்பொழுது தான்
இது ஒரு வகையாக பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனை இன்னும் ஃபர்தராக ஒரு 1 மந்த் கழிச்சு ரிவ்யூ பண்ணுவோம். பட் ஒரு ரெசிபி ஃபார் டிசாஸ்டர் தான் இன்றைக்கி அசீம் முனீர் அந்த நாட்டை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. என்ன நடக்குன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.